வீடு புதுப்பிப்பு திட்டத்திற்கான சாவி ஒப்படைப்பு விழா ஷா அலாம் பிரிவு 32 புக்கிட் கமுனிங் பத்துல் அப்பான் லாட் 1325 நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கொத்தாக் கமுனிங் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் சம்புநாதன் அவர்கள், ஸ்லாங்கூர் மாநில மேம்பாட்டு இயக்குனர் டத்தோ ஹஜி முகமது கிடீர் பின் மஜீத், ஷா அலாம் நகர மன்ற MBSA மண்டல 14 கவுன்சிலர் யோகீஸ்வரி சாமிநாதன் மற்றும் வீடு உரிமையாளர் திரு மகாமுனி மலையாளம் குடும்பத்தினர் ஆகியோர் இணைந்து சிறப்பித்தனர். இந்த வீடு திட்டம் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல தரப்பினரின் ஒத்துழைப்பில் உருவானது. அமலாக்க ஒருங்கிணைப்பு அழகு எனப்படும் ICU ரிங்கெட் மலேசியா 80,000, கொத்தாக் கமுனிங் தொகுதி ரிங்கெட் மலேசியா 15,000, மண்டலம் 14 அலுவலகம் மற்றும் தனியார் நன்கொடையாளர்களின் பங்களிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த ஒருங்கிணைந்த முயற்சியால் பெறுநர் மற்றும் அவரது குடும்பம் வசிக்க ஒரு பாதுகாப்பான வசதியான புதிய வீடு அமைக்கப்பட்டது. வீடு ஒரு ஆடம்பரம் அல்ல, மாறாக அது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை என வலியுறுத்தினார் பிரகாஷ் சம்புநாதன். வீடு என்பது சுவர்கள் மற்றும் கூரை மட்டுமல்ல, அது பாதுகாப்பாக வாழும் இடம், குடும்பம் உருவாகும் தளம், எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை விதைக்கும் தளம். எல்லா மக்களுக்கும் சொந்த வீட்டுக்கு உரிமையாளராக இருக்க வேண்டும், சிலரால் மட்டும் அடையக்கூடிய ஆடம்பரமாக இருக்கக்கூடாது என வலியுறுத்தினார் பிரகாஷ் சம்புநாதன். இன்று மத்திய மாநில அரசுகள், மக்கள் பிரதிநிதிகள், உள்ளூராட்சி மற்றும் சமூக மன்றம் இணைந்து உயிர் கொடுத்துள்ள இத்திட்டம் வெறும் காற்றோடு செல்லும் வாக்குறுதியாக விடாமல் அதை நிஜமாக்க அனைவரும் பாடுபட்டிருக்கிறோம் என்றார். மேலும் இந்த திட்டம் மத்திய மாநில அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான சான்றாகும். அரசு அக்கறை கொண்டது என்ற சொற்றொடரை நாம் அடிக்கடி கேட்கிறோம். ஆனால் இந்த அரசு அக்கறை மட்டுமல்லாமல் செயல்திறன் மிக்கது என்பதற்கு மேலும் ஒரு ஆதாரம் என்பதை காண்கிறோம் என்று அவர் தெரிவித்தார்.